நம் கலாச்சாரத்தில் குடும்ப உறவுகள் என்பவை ஆத்மார்த்தமான பந்தங்கள். குறிப்பாக கணவன் மனைவி உறவு என்பது வாழ்க்கையின் ஆதார சுருதி. ஆனால் சில நேரங்களில் விதிவசத்தால் அல்லது சூழ்நிலைகளால் அந்த உறவில் விரிசல்கள் ஏற்படுவதுண்டு. அப்படி ஒரு சூழ்நிலையில் அன்னை வாராகி எப்படி ஒரு குடும்பத்தை அரவணைத்து பிரிந்த மனங்களை ஒன்று சேர்த்தாள் என்பதை பற்றித்தான் இன்று நாம் காணப்போகிறோம். இது ஒரு தெய்வீகமான நெகிழ்ச்சியான கதை. வாருங்கள் கதைக்குள் செல்வோம். ஒரு அழகான கிராமத்தில் சுந்தர் மற்றும் பிரியா என்ற இளம் தம்பதியினர் வசித்து வந்தனர். சுந்தர் ஒரு விவசாயி, பிரியா ஒரு அன்பான இல்லத்தரசி. அவர்களின் வாழ்க்கை வசந்தமாக இருந்தது. காலை எழுந்ததும் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இவர்களின் வழக்கம். குறிப்பாக வாராகி அம்மன் மீது இருவருக்கும் அளவற்ற அன்பு. அம்மனின் அருளால் தான் தங்கள் வாழ்க்கை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பதாக அவர்கள் நம்பினர். ஆனால் காலப்போக்கில் வாழ்க்கையின் சவால்கள் மெல்ல மெல்ல அவர்களின் அன்பில் நிழலிடத் தொடங்கின. எதிர்பாராத கடன் சுமை, குடும்ப பிரச்சினைகள், அற்ப விஷயங்களில் ஆரம்பித்த சிறிய வாக்குவாதங்கள் மெல்ல மெல்ல பெரிய விரிசலாக மாறின. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தனர். பேசிய வார்த்தைகளில் கசப்பும் மௌனத்தில் வலிகளும் நிறைந்திருக்கத் தொடங்கின. ஒரு நாள் பொறுக்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் கூர்மையாயின. இருவரின் அகந்தையும் மன வருத்தமும் உச்சத்தை எட்டின. பிரியா, உங்களால் என் கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், சுந்தர், நீ என்னை ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை என்றும் கூறிக்கொண்டனர். அந்த நாள் துரதிர்ஷ்டவசமாக அவர்களின் பிரிவுக்கு காரணமாக அமைந்தது. சுந்தர் வீட்டை விட்டு வெளியேறினார். பிரியா உடைந்த உள்ளத்துடன் தனிமையில் கதறினாள். இடிந்து போன அந்த வீட்டின் நிசப்தம் அவர்களின் வலியை கண்கூடாக காட்டியது. நாட்கள் வாரங்களாய் மாறின. வாரங்கள் மாதங்களாய் மாறின. பிரியாவின் உலகம் இருண்டு போனது. சுந்தர் இல்லாமல் அவள் வாழ்வு அர்த்தமற்றதாக தோன்றியது. அவள் மனம் முழுவதும் வலி. வேறு வழியின்றி அன்னை வாராகியின் பாதங்களை சரணடைந்தாள். அம்மா, என் தவறை மன்னித்துவிடு. என் வாழ்க்கையை, என் கணவரை என்னிடம் திரும்ப கொடுத்துவிடு அம்மா என்று இரவு பகலாக அன்னையிடம் மன்றாடினாள். அவள் கண்களில் வழிந்த கண்ணீர் அன்னையின் பாதங்களை தொட்டன. சுந்தரின் நிலையும் வேறில்லை. வெளியுலகத்தில் தான் தனியாக இருப்பதை உணர்ந்தான். பிரியா இல்லாமல் வீடு வெறும் சுவர்களாக தோன்றியது. அவன் மனதிலும் குற்ற உணர்வு மற்றும் வெறுமை அவனை வாட்டியது. ஒரு நாள் ஒரு கோவில் வழியாக செல்லும் போது வாராகி அம்மனின் திருவுருவத்தை பார்த்தான். சிறு வயதிலிருந்தே வாராகி மீது வைத்திருந்த அன்பு அவனது மனதை கலக்கியது. நான் எதற்காக பிரியாவை விட்டு வந்தேன் என்ற கேள்வி அவன் மனதை வாட்டியது. ஒரு நாள் இரவு பிரியா கண்ணீருடன் உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது கனவில் சாந்த சொரூபினியாக அன்னை வாராகி தோன்றினாள். கவலைப்படாதே, உன் பக்தி பலித்தது. கணவன் மனைவி உறவில் பொறுமையும் விட்டுக்கொடுத்தலும் மிகவும் முக்கியம். உங்கள் இருவரின் அகந்தை விலகி உங்களுக்குள் மீண்டும் அன்பு மலரட்டும். நாளை காலை அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று என்னிடம் மனமுருக பிரார்த்தனை செய். என் அருள் உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்தாள். அன்று பிரியா ஒரு புதிய நம்பிக்கையுடன் விழித்தெழுந்தாள். அதே சமயம் சுந்தருக்கும் ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது. அவன் வேலை தேடி அலைந்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் அவனை கண்டார். தம்பி, உன் மனது மிகவும் பாரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் அகந்தையை விடுத்து அன்புக்கான வழியை தேட வேண்டும். உன் குடும்பம்தான் உன் பலம். அன்னை வாராகியின் அருள் உனக்கென்றும் துணை நிற்கும் என்று கூறிவிட்டு சென்றார். அந்த முதியவரின் வார்த்தைகள் சுந்தரின் மனதை தொட்டன. அது வாராகி அம்மனின் திருவிளையாடல் என்பதை சுந்தர் உணர்ந்தான். கனவில் கண்டது போலவே பிரியா மறுநாள் காலை அம்மன் கோவிலுக்கு சென்றாள். அவள் மனமுருகி தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு சுந்தரை மீண்டும் தன் வாழ்வில் கொண்டுவர வேண்டும் என்று வேண்டினாள். அவளது பக்தி கோவிலின் ஒவ்வொரு தூணிலும் எதிரொலித்தது. அம்மா, பிரிந்த மனங்களை ஒன்று சேர்க்கும் சக்தியுடையவள் நீ. என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுதாயே என்று வேண்டினாள். அதே நாளில் சுந்தர் தன் மனதை மாற்றிக்கொண்டான். முதியவரின் வார்த்தைகளும் அவன் மனதை வாட்டிய குற்ற உணர்வும் அவனது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டின. தன் கிராமத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் தன் பிரியாவை மீண்டும் சந்திக்கும் ஏக்கத்துடன் இருந்தது. அம்மன் நிச்சயம் ஒரு வழியை காட்டுவாள் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்விட்டது. சுந்தர் கோவிலை அடைந்தான். அங்கே அன்னை வாராகிக்கு முன்னால் கண்கலங்கியபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த பிரியாவை கண்டான். சுந்தரின் கண்கள் அவளை அடையாளம் கண்டன. பிரியா தன் பிரார்த்தனையை முடித்து திரும்பிய போது அங்கே சுந்தரை கண்டு இருவரும் ஒரு கணம் உறைந்து நின்றனர். பிறகு ஓடிச் சென்று ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டனர். அன்றுவரை இருந்த கசப்புகள் அனைத்தும் அந்த ஒரு நொடியில் கரைந்து போயின. பிரிந்த கண்கள் ஆனந்த கண்ணீரை சிந்தின. என்னை மன்னித்து விடு பிரியா என்றான் சுந்தர். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். நீங்களும் என்னை மன்னிக்க வேண்டும் என்றாள் பிரியா. இரு மனங்களும் ஒன்று சேர்ந்தது. அகந்தையும் அறியாமையும் விலகி அவர்களின் வாழ்வில் அன்பு மீண்டும் ஆதிக்கம் செலுத்தியது. வாராகி அம்மனின் திருமுன் இருவரும்
மண்டியிட்டு தங்கள் நன்றியை தெரிவித்தனர். அம்மனின் கருணை தங்கள் வாழ்வை மீண்டும் இணைத்ததை உணர்ந்தனர். அன்றிலிருந்து சுந்தர் மற்றும் பிரியாவின் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. தங்கள் உறவின் மதிப்பையும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். வாராகி அம்மனின் அருளால் அவர்கள் வாழ்க்கை மீண்டும் வசந்தமாக மலர்ந்தது. ஒவ்வொரு பிரச்சினையையும் இருவரும் சேர்ந்து எதிர்கொண்டனர். அவர்களின் இல்லத்தில் மீண்டும் அன்பும் நிம்மதியும் குடியேறின. இந்த தெய்வீக கதை நமக்கு உணர்த்துவது என்ன? உறவுகளில் பிணக்குகள் வருவது சகஜம். ஆனால் அன்பு, பொறுமை மற்றும் விட்டுக்கொடுத்தல் இருந்தால் எந்த உறவையும் மீட்டெடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனின் கருணை, குறிப்பாக அன்னை வாராகியின் அருள், நம் வாழ்வின் இருண்ட தருணங்களில் ஒரு ஒளிவிளக்காக செயல்படுகிறது. உண்மையான பக்தியுடன் அன்னையை சரணடைந்தால் நம் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களுக்கு அளவே இல்லை என்பதை சுந்தர் பிரியா கதை நமக்கு உணர்த்துகிறது. வாராகி அம்மன் அருளால் உங்கள் வாழ்வில் ஆனந்தம் பெருகட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க SK ஸ்டோரீஸிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.